வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம WPS சீரிஸ்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்ட்வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ WPSல போஸ்ட்வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட் அந்த செக்ஷன்ல எதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும், அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். WPSல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் எந்த செக்ஷன்ல வருதுன்னா, QW-407 அந்த சப்செக்ஷன்ல தான் இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் வருது. ஸோ நம்மளுடைய WPSல எதெல்லாம் மென்ஷன் பண்ணணுமோ, டெம்பரேச்சர் ரேஞ்சு, டைம் ரேஞ்சு, அதர்ஸ். ஸோ ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச்னா என்ன? டைம் ரேஞ்ச்னா என்ன? இந்த அதர்ஸ்ல என்னென்னலாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல. வெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா? ஸோ வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹைட்ரஜன் உள்ள என்ட்ராப் ஆயிருக்கலாம். உள்ள இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அத ரிமூவ் பண்றதுக்கு, 2வது அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்றதுக்கு தான் வெல்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய வெல்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெல்டு மெட்டல் உங்களுக்கு வெல்டு மெட்டலோட ப்ராப்பர்ட்டீஸ் இம்ப்ரூவ்ஸ் ஆகும். சரிங்களா? டஃப்னஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிட்டில் ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறும். சரிங்களா? இது எல்லாமே போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரிங்களா? ஸோ அந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் இந்த வேல்யூஸ்லாம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்மளுடைய ஜாயின்ட்ஸ், நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் பைப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ப்ராசஸ் பைப்பிங்கா, பவர் பைப்பிங்கா, ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பைப்பிங்கில் உள்ள டேபிள் எடுத்திருக்கேன். டேபிள் 331.1.1 இதில் பின் நம்பர், ஒவ்வொரு பின் நம்பருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோல்டிங் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல்டிங் டைம். சரிங்களா? இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம WPSல எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோல்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்சு இது 680 டிகிரி செல்சியஸுக்கு ரீச் ஆனோன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். சரிங்களா? ஹோல்டிங் டைம் அதோட ரேஞ்ச் உங்களுக்கு 1 ஹவருக்கு. சரிங்களா? பெர் இன்ச்சுக்கு 1 ஹவர். ஸோ அந்த இன்ச் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு டைமும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹீட்டிங் ரேட். ஸோ 1 ஹவருக்கு நம்ம அப் டு 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட்டை அந்த மெட்டீரியலுக்கு கொடுக்கலாம். ஸோ 680 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம ஸ்லோவாக தான் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு 1 ஹவருக்கு 120 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி கூலிங் ரேட் அதுவும் அதே தான். 120 டிகிரி செல்சியஸ் பெர் ஹவருக்கு நம்ம 120 டிகிரி செல்சியஸ் தான் கூலிங் நம்ம பண்ணணும். டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க? ஃபர்னான்ஸ் ஹீட்டிங் இருக்குது, பீட்ஸ் அந்த அந்த டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூலிங் எப்படி பண்ணுறீங்க? ஸோ ஓப்பன் ஏரா இல்லை ஃபர்னான்ஸ் கூலிங்கா? ஸோ அதையும் நம்ம PWHT அந்த
ஏரியால வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ.